நெக்ஸ்டன் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரி. 16 வருடமாக ஜோதிடத்தில் நான் சேவையாற்றி கொண்டிருக்கிறேன். வாஸ்து, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறந்த ஒரு தீர்வு கொடுக்கப்பட்டுருக்கு. அது மட்டுமே இல்லாமல் உங்களுடைய மொபைல் நம்பர், வண்டி நம்பர் மூலமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பங்குனி மாதம். பங்குனி மாதம் ஒவ்வொரு தமிழ் வருடத்தின் கடைசி மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் தான் அதிகமாக ஆன்மீக பரிகாரங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் கோவிலுக்கு போய் நிறைய திருவிழா நடக்கிற, தீமிதி திருவிழா, ஒவ்வொரு குளத்துலையும் தீர்த்தவாரின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கிறது எல்லாமே இந்த பங்குனி மாதம் தான் நடக்கும். இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் பூரட்டாதி 3ஆம் பாதத்தில் கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறாரு, பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு போகிறாரு. அப்போ ஆல்ரெடி அங்கே ஏற்கனவே பாருங்கள், மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. சூரியன் சனி சேர்க்கை இந்த மாதம் பங்குனி மாதம் முழுவதுமே இருக்கும். மிதுன ராசியில் குரு பகவான் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியே இந்த மாதம் முழுக்கவே பார்க்குறாரு. கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார். காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணத்திலேயே, தனுசு ராசியிலேயே பங்குனி மாதம் பிறக்குது. தனுசு ராசியில் உள்ள பூராடம் நட்சத்திரத்தில் தான் இந்த பங்குனி மாத பிறப்பே நடக்குது. ராகு பகவான் கும்பத்தில் இருக்கார். சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்ப காலத்திலேருந்து ஒரு நடு மைய வரைக்கும் உங்களுக்கு கும்பத்தில் இருக்காங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பங்குனி மாதத்தை பற்றி அது இருக்கக்கூடிய நல்ல ஒரு பலன்கள் நிறையா இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பங்குனி, நீங்கள் கோயிலுக்கே நான் போக மாட்டேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, இந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். பங்குனி உத்திரம் சொல்லக்கூடிய அந்த நாள் மட்டும் உங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள், இல்லைன்னா முருகர், வள்ளி தேவானை இருக்கக்கூடிய இடங்களில் போய் திருக்கல்யாணம் நடக்கும். அன்றைக்கி அந்த திருக்கல்யாணத்தை நீங்கள் கலந்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். தலைமை பண்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் சிம்ம ராசி நேயர்களே, எல்லா இடத்துலையும் நான் தான் முன்னாடி இருக்கணும். கல்யாண வீட்டுக்கு போனால் நான் தான் மாப்பிள்ளை, செத்த வீட்டுக்கு போனால் நான் தான் போனேன், இப்படி தான் உங்கள் குணமே இருக்கணும். எங்கே வேணாலும் நீங்கள் முன்னாடி தெரியணும். ஆனால் உங்களை யாராவது ஏதாவது ஈர்த்து சண்டை போட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்நாள் மூலம் நீங்கள் மன்னிக்கவே மாட்டீங்க, மறக்கவும் மாட்டீங்க. அவங்கள ஒதுக்கியே வச்சுருவீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ட்ராக விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிவாத குணமும் இருக்கும், நிறைய கோபமும் இருக்கும். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள், நிறைய நல்ல விஷயங்களும் உங்களுக்குள்ளே இருக்கும். இறக்க குணம் இருக்கும். ஒருத்தவங்க நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்கள கடைசி வரைக்கும் எவ்வளோ பெரிய இக்கட்டு வந்தாலும் நீங்கள் அவளை விட மாட்டீங்க, கைப்பிடிச்சி தூக்கிட்டே நீங்கள் போவீங்க. சிம்ம ராசிக்காரர் உங்கள் வீட்டுக்கு எதுக்க யாருமே குடியிருக்க முடியாது. இது ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரர்களும் நீங்கள் சரியாக தப்பான்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது 100% உண்மை. ஒன்று காம்பவுண்ட் சோறாக இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா வீடு இருக்கும், கதவை பூட்டி இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. இல்லை இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு வாரவங்க 1 மாதம் 2 மாதம் இருப்பாங்க, திருப்பி விட மாறி போயிடுவாங்க. ஒவ்வொரு சிம்மராசிக்காரங்கள் வீட்லேயும் இப்படி தான் எதுக்க இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அப்படியே உங்கள் வீட்டுக்கு எதுக்க ஆளுகள் இருந்தாங்க அப்படின்னா உங்கள் ராசியில் ஏதாவது மாற்றம் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பங்குனி மாதம் ராசிநாதனே 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகளை சற்று யோசித்து சிந்தித்து நீங்கள் செயல்பட்டு எடுக்கணும். அவசர முடிவுகள் இந்த மாதத்தில் எதுவுமே வேண்டாம். வெளியூர் பிரயாணமாக போகிறப்ப நீங்கள் ரொம்ப கவனமாக போங்க. உங்களுடைய பணம், பொருள் தொலையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஞாபக மறதியை உங்களுக்கு கொடுக்கும். ஏன் கேட்டீங்கன்னா உங்கள் ராசியிலே கேது பகவான் உட்காந்துருக்காரு. அப்போ அவர் சில தடைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். எந்த பொருளை எங்கே வச்சா நீங்கள் தெரிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி அமைப்பை தான் கொடுப்பார். அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அவசரப்பட வேண்டாம், ரொம்ப விட்டுருங்க. இப்போ இது வரைக்கும் எப்படி போனதோ அப்படியே போகட்டும். அதுக்கடுத்து வரக்கூடிய மாதங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதத்தில் மட்டும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்காதீங்க, ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுங்க. உங்கள் வீட்டில் உள்ள வாழ்க்கை துணையின் ஆலோசனையை நீங்கள் கேட்டுக்கங்க. கேட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்கள் வீட்டோட உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தான் குரு பகவானுடைய பார்வை இருக்குது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்குறாருல்ல. அப்போ இந்த மாதத்தில் முக்கிய பொறுப்புகள் எல்லாமே நீங்கள் அவங்ககிட்ட விட்டுருங்க. அவங்க எடுத்தாங்க அப்படின்னா அது ரொம்ப தெளிவானதாக தான் இருக்கும். இந்த 1 மாதம் மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய முடிவுகள் நீங்கள் செயல்படுத்திக்கலாம். இதே நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேலையில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு காரணமும் நீங்களாக தான் இருப்பீங்க. ஏதாவது ஒன்று நீங்கள் உங்களுடைய வார்த்தை மூலமாக விட்டுருப்பீங்க. இல்லை யாராவது ஒருத்தரை நீங்கள் பேசியிருப்பீங்க, அவங்க அதை மறக்காமல் வச்சு உங்களை பழிதிக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த மாதம் இருக்கிறனால வேலையில் ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. சிம்ம ராசியில் படிக்கக்கூடிய
பிறந்த படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் அனைவருமே வந்து பங்குனி மாதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் பள்ளி முடிஞ்சிருச்சு டூரு போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் பாதுகாப்பாக உங்களுடைய பெற்றோரோட கூட போங்க. தனியாக போய் எங்கேயும் போய் ஏதாவது சிக்கலை நீங்கள் வந்து மாட்டிக்கிறாதீங்க. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்குது. சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கு வேலையில் பார்க்குறதுல நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய காலமாக இருக்கனால மிக பொறுமையாக நீங்கள் இருந்துக்கங்க. அடுத்தவங்களை பற்றி ஒரு வதந்தியை நீங்கள் வந்து யார்ட்டையுமே எதுவுமே பேசாமல் இருக்கிறது இந்த மாதம் முழுவதுமே நல்லது. சிம்மராசியில் பிறந்தவங்க நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் உள்ள என்றானே பாருங்கள், வலது கை பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து சூரிய பகவான் இருப்பார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 அது வந்து சூரிய கோரை. அந்த கோரையில் போய் கொஞ்சோட கோதுமையை ஒரு இலையில் பரப்பி 2 நெய் தீபங்கம், நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. நெய் தனியாக கொண்டு போய் ஏற்றுங்க. அப்போ தான் அந்த விளக்கேற்றுக்கு சிறப்புகள் கிடைக்கும். ஏற்றி சூரியனை மனதார நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆதித்ய கிருதியை முடிஞ்சால் அதை நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே வாங்க. இந்த மாதம் முழுவதும் எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல், பிரச்சனையும் இல்லாமல் கழிக்கக்கூடிய மாதமாக சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுக்கு இருக்கும்.